ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து காலையில் 8:45 சரியா? அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கமெண்ட் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளையும் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கமெண்ட் ரிப்ளை. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து all456u என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, லைனுக்கு போகிறேன் லைன் காட்டுங்க பாய். ஆக்சுவலாக வந்து இது என்ன தெரியுமா ப்ரோ, நான் வந்து 2-3 வீடியோஸில் வந்து இந்த லைனுக்கு போகிறத வந்து காட்டிட்டேன். திரும்ப அதே காட்டவா அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, இனிமேல் வந்து காட்டிடுவோம், அவ்வளோதானே. ரொம்ப அதிகமாக காட்டாமல் கம்மியாக காட்டிக்கலாம், சரியா? கண்டிப்பாக காட்டுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ARS9332 சொந்த பிள்ளையை கூட இப்படி குளிக்க வைக்க மாட்டார்கள், அருமை சகோ அப்படின்னு. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். அது என்னவோ ப்ரோ, அது வந்து எப்படின்னா, அந்த பூனை மேலே எனக்கு ஒரு தனி பாசம். அது இந்த பூனைன்னு இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 2012 வந்து பூனை வளர்க்குறேன். அப்போ வந்து நான் வெளியூர்லலாம் கடை வச்சுருந்தேன். அந்த கடைக்குள்ளே வந்து பூனையை வளர்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து பழகி பூனை மேலே அப்படியே ஒரு ரொம்ப இதாகிட்டோம். நானும் சரி, என் ஃப்ரெண்டும் சரி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் அந்த பூனையை வளர்க்க ஆரம்பித்தோம். பூனை மேலே ஒரு தனி பாசம் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இந்த கமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு விஐயில் சூப்பர் ஹீரோ பேக் 365 நைட்டு 12 AM to மார்னிங் 12 வரை தராங்க. எஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். ஃபுல்லாக தான் நம்ம வந்து பார்க்குறது இல்லையா, புது சிம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பிளான் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. ஏன்னா புது சிம் வந்து அவங்க ஃபஸ்ட் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து நம்ம தான் அது வந்து பிளான் வந்து என்னென்ன பார்த்துட்டு, கண்டிப்பாக உண்மையிலே வந்து இது வந்து சூப்பரான விஷயம். விஐயை பொறுத்த வரைக்கும் நைட்டு 12 மணிலேருந்து மறுநாள் மதியானம் 12 மணி வரைக்கும் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெட்டு, ஓகேவா? அன்லிமிட்டடில் கொடுக்காங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம். நான் பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் உங்கள் கமெண்ட்டை பார்த்தோன்னா நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பர், ட்ரை பண்ணலாம், சரியா? நெக்ஸ்ட்டு எங்கள் கேட் நேம் சனா ப்ரோ, சூப்பர் நேம் சனா. அதான் இந்த மாதிரி வந்து நம்ம பெட்டுக்கு வந்து ஏதோ ஒரு நேம் வச்சு நம்ம வந்து அதை கூப்பிடும் போதும் அந்த நேம் வந்து அது பழகிடும். கொஞ்ச நாள்லேயே வந்து அது பழகிட்டு நம்ம அந்த நேமை சொல்லும்போது அப்படி ஒரு திரும்பி பார்க்கும், இல்லைனா கூப்பிடும்போது அப்படியே மெதுவாக நடந்து வரும். அது அரைகுறையாக புரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த நேம் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ பெட்டு வந்து வேறு யாராவது வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அதுக்கு வந்து ஒரு செல்ல பேர் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு விசோ கனி, இது என்னையா இது என் ஃப்ரெண்டுங்க. விசோ ஆக்ஸ் கனி FTWன்னு போட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கேன், குசும்பியா உனக்கு பாய், நீங்கள் குளிக்கிற வீடியோவை போடுங்க பாய் அப்படிங்கிறான். நான் அந்த பூனை குளிக்கிற வீடியோ போட்டதுக்கு நீங்கள் குளிக்கிற வீடியோ ஏன் உனக்கு இந்த விபரீதாசை? அன்றைக்கி அப்படி தான் இஃப்தார் வந்து முதலாளிப்பட்டியில் போயிருந்தோம். அப்போ வந்து அதை பார்த்துட்டு எனக்கு மக்காவில் போய் இஃப்தார் போடுங்க அப்படின்னாப்புல. இன்ஷா அல்லாஹ் அதுவும் வந்து மாப்பிள்ள துவாச்சு, இன்ஷா அல்லாஹ் அதுவும் நடக்கும்டா. 2 பேரும் சேர்ந்தே போவோம்டா, ஏன்டா கவலைப்படுற? ஓகேவா? ஓகே கைஸ், கமெண்ட்ஸ் ஃபினிஷ், சரியா? நெக்ஸ்ட்டு என்ன வேலை இருக்குது? டீ தான் வந்து ஆறி போயிடுச்சுங்க. அப்படியே வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீ ஞாபகம்லாம் வர மாட்டேங்குது. வேலைன்னு வந்துட்டு நீங்களேன் அப்படியே டீயெல்லாம் வந்துக்கிறங்க, ஆறி போச்சு டீ. இங்கிறங்க டீ ஆறிடுச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, சரியா? இன்றைக்கி ஃப்ரைடே மத்தியானம் ஜிம்மா தொழுகை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயம் நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறலாம் கரெக்டு, இந்த இடத்துல வந்து சரியில்லை ப்ரோ, இந்த இடத்துல வந்து சரியாக இருக்குது, இதை அப்படியே ரெகுலராக பண்ணுங்கள், ஆனால் இது சரியில்லை, இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன்லாம் வந்து நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா அடுத்து என்ன வேலை இருக்குன்னு? சாயா கம்மியாகிடுச்சு. சாயா மீன்ஸ் டீ. இது வந்து என்ன டீனா, இது என்ன டீ? 11 மணி டீ. 11:30 ஆயிடுச்சு.
11:20 ஆயிடுச்சுமா. ஓகே, என்னாச்சு? என்னது என்னது பரையனே? வேற எதில் ஊற்றி தரணும்? நீ தான் ஒழுங்கா சாயா கிளாஸில் ஊற்றி கொடுத்துறேன்டி. ம் சரி, டீ நல்லா இல்லை, என்ன பண்ணலாம்? நீ கெட்டியாக போடுறேன்னு சொல்லி தானே பால் வேணும் இருந்த. ஆனால் டீ நல்லா இல்லை. உன்னை யார் கூப்பிட்டாங்கிற? பஷீர் மேலே குளிச்சிட்டு இருக்கான். அவன் குளிச்சு வந்தால் தான் நான் குளிக்க முடியும். நான் குளிச்சதுக்கப்புறம் வாப்பா குளிக்கிட்டோம். நான் குளிச்சுட்டு ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஷார்ட்ஸு ஆமாம், அவன் குளிச்சோடனே அவன் பஷீர் வாப்பா நான் குளிப்பேன். நான் குளிச்சோடனே எங்கள் வாப்பா குளிக்கும். கம்மியாக ஊற்றி கொடு. இது என்ன கப்பில்? இது பிளாஸ்டிக் கப்பு தான். அப்படியா? இந்த கப்பில் டீ குடிக்கணுமா பர்வீனுக்கு? குட்டி போட்டிருக்கா? டேஞ்சரு. பூனை என்னதான் செய்யுதுமா? நம்ம பூனை பப்பு என்னதான் செய்யுது? சும்மா பாலை குடிக்குது, பேசாம பெப்பரப்பான கையை காலை நீட்டி படுத்துருது. இந்த டீ நல்லா இல்லைம்மா. பஷீர் குடிச்சாச்சா? என்னப்பா? என்னது சரி? என்னடா சரி? குளிச்சுட்டான், கதவு திறந்துட்டான். குளிச்சுட்டே அவ்வளோ சீக்கிரமா? நல்லா குளிச்சியா? சரிதான், சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:45. சரியா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்குனால லேட்டாக தான் குளித்தேன். இன்றைக்கி துளக்கம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாங்க சொல்லிடுவாங்க. அண்ட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்குனால ஒயிட் ஷர்ட், ஒயிட். அதுக்கு முன்னாடி லைட்டாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு, ஓகே. Okay, I am ready. ஒயிட் எப்பவுமே பியூட்டி தான், ஓகேவா? ஓகே, சூப்பர், குட். ஆமாம், அவர்களின் தலைமையிலும் நமது நிர்வாக பெருமக்களின் முன்னிலையிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எச்சரிக்கிறோம், அநியாய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற எச்சரிக்கிறோம். வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. வக்ஃபு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு. அபகரிக்காதே, அபகரிக்காதே. வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே. மன்னிக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். துணை போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம்.
பண்றதே சரியில்லை. மத்தியானம் அப்படிதான் பதட்டமா வீட்டுக்குள்ள ஓடி வந்தா. உங்ககிட்ட ஏதோ சொன்னா என்னன்னு கேட்டதுக்கு சொல்லாமலே ஓடிட்டான். நமக்கு தெரியாம ஏதோ வில்லத்தனம் செஞ்சுட்டு தான் இருக்கான். அது தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. ஏய் சொல்லுடி இலக்கியா, இப்ப வாயை திறக்க போறியா இல்லையா? பைரவி விடு. இப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சாதாரண சண்டை. எந்த வீட்டுலதான் இந்த மாதிரி சண்டை மாதிரி தெரியும். பின்ன சொத்து சண்டையா? அவங்களுக்குள்ள ஏதோ சாதாரண பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அத அவங்களே பார்த்து சாதான் போகும். வா அண்ணி, ஏய் வான்னு சொல்றேன்ல. வா 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 பைரவி. வெயிட்டிங் ஃபார் பானிபூரி. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:40. சரியா? வீட்டில் வந்து என் பொண்ணு பர்வீன் என்ன பண்ணாங்கன்னா, நான் பானிபூரி பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீ கொண்டு வாமா, இன்னைக்கு வந்து சாப்பிட்றேன், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பானிபூரி வந்துடும். அந்த பானிபூரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா? ஓகே பர்வீன், நீ போட்டேன்னு சொன்ன, இது வாங்கினதா நீ எண்ணெயில் போட்டு பொரிச்சதா? அந்த இது மாதிரி வாங்கி நீ பொரிச்சதா வாங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ண. வெங்காயம் உருளைக்கிழங்கு. சரி, இது வந்து என்னென்னா, இது என்னமா சொல்லுமா? பானி தண்ணியா? பானியும் தண்ணியும் ஒன்று தான். பானிங்கிறது ஹிந்தி, தண்ணிங்கிறது தமிழ். சரி, இது எப்படி வச்சு ரெடி பண்ணியிருக்க? என்னெல்லாம் போட்டிருக்கு இதில்? சரி சரி, புளி, ஆ சரி, ஜீரகம், உப்பு, வேறு தண்ணி ஊற்றி குழம்பு ரசம் மாதிரி வச்சு விட்ருக்கேன். இது வெள்ளை சட்டமா? இது இன்னைக்கு இது ஓட்டருக்கா? ஓட்டை இல்லாமல் இருந்தால் தான் சரியாக வரும். பானி பூரி சாப்பிட்லாமா? நிறைய ஊற்றுமா கம்மியாக ஊற்றுமா? ஐயா நிறைய ஊற்றிடும். ஃபுல்லாக இருக்கும். சொன்னா அந்த துணி நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இந்த பூரி வந்து கடையில் வாங்கி பொரிச்சிருக்காங்க. உள்ளே வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் அந்த தண்ணி டேஸ்ட்டாகவே இருக்குது. ஐயோ உழுகுது. இதுவும் உழுகுற. ஐயோ, ஓட்டை இல்லாத பூரியாக வைக்கணும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் சாந்து இருந்து வச்சு அடைக்கணும். சிமெண்ட் வச்சு அடைச்சா. இன்னும் இல்லை வேணும் கொஞ்சம். இது கொஞ்சம் கலக்குமா? இவ்வளோ தெரிஞ்சாலும் ஊற்றிருக்கேன். இல்லை, இதை கொண்டு போயிட்டு 2 மினிட் எடுத்து போதும். 2 இல்லை 3 எடுத்து போதும். சரியா? நானே ஏதோ சும்மா பேருக்கு ஒரு 2-3 பொரி சாப்பிட்றலாம் பார்த்தேன். நல்லாயிருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பொரி கேட்டிருக்கு. பார்ப்போம். எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் வைக்கும் பரவீன்னு. இன்றைக்கி என்ன தெரியல, எல்லாமே கரெக்டாக அளவாக வச்சுருக்கு. நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இதை ஓட்டை பண்ணணும்மா. கைஸ் வந்துருச்சு, 4 பொரி வந்திருக்கு. இதை ஓட்டை போட்டு இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தை உள்ளே வச்சு இந்த பானி தண்ணியை உள்ளே ஊற்றி சாப்பிடுவோம். ஓகே, இதை ஓட்டை போடக்கூட நானும் வந்து ஒரு பானிபூரி கடை போட போகிறேன். ஆமாம், சும்மா அப்படி வரல வச்சு தான் ஓட்டை போடுறான். இது ஓட்டை போட்டு என்னம்மா இந்த கடை வச்சுருக்கோம்னா 1000, 1500, 2000, 3000 வரைக்கும் சம்பாதிக்கணும் தெரியுங்களா? வரேன்னு அந்த பூனையை எப்படியாவது பாலை கொடுத்து தேத்தி விடுமா. அது நான் போய் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது. இல்லைன்னா அதை யார்கிட்ட கொடுக்கணுமோ ஒப்படைச்சிருங்க. அது பாவம், அது பசியில் கடந்து செத்து போயிடாமல் பட்டினி கிடந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும். இவ்வளோ சின்ன வயசுலாம் தூக்கிட்டு வரக்கூடாதும்மா. பால் குடியே மறக்கல. அது இப்போ தூக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்க. எனக்கு நைட்டு டிஃபன் வேண்டாம். வேணாண்ணே, அவ்வளோலாம் இப்போ சாப்பிட முடியாது. தொலை போகணும், டைம் ஆகிடுச்சு. 7:50 வாங்க சொல்லிட்டாங்க. வேணாண்ணா போதும். வேணாண்ணா பார்ப்போம். நல்லா இருக்கு. வெங்காயம் கூட கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுதான் அளவு. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால
நமக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வா பப்பு வா. ஃபைனல் கடைசி பூரி, 7வது பூரி. ம் இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க. மிச்சம் இருந்தால் மட்டும் 2-3 வச்சுக்கோங்க போதும். இந்த 5 பூரி அப்படியே நான் நைட்டு டீ குடிப்போம்ல, அப்போ இருந்தால் சாப்பிடுறேன். பூரி நிறைய இருக்கு. ஸ்டஃபிங் இல்லாமல் இப்போ பூரி மட்டும் தின்னதுக்கு வேண்டாம், நீங்கள் காலி பண்ணிங்க, எனக்கு வேண்டாமா. நான் வச்சிருந்தேன். நான் தொழில் வந்து சாப்பிட்றேன். இருக்கும். பார்க்கலாம், இருந்தால் வைங்க. நீங்கள் வந்து எனக்குன்னு வைக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் வைங்க, நான் சரியா. அவன் சாப்பிட்றான், பஸ்ஸி சாப்பிட்றான், நிறைய சாப்பிட்றான், கம்மியாக சாப்பிட்றான். 2 பாக்கெட் ஆயிடுச்சு. 2 இட்லி சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாக்கெட். அது ஃபுல்லாக நானும் பஸ் சாப்பிட்டேன். இன்னும் ஒரு பாடம் நீங்களும் கொடுத்தாங்க. எதாவது சாப்பிடுச்சா? நிறைய சாப்பிட்டா, கம்மியாக சாப்பிடுச்சு. பூரி பானி ஊற்றி 4 சாப்பிடுச்சு, பானி ஊற்றாமல் 2 சாப்பிடுச்சு. எத்தாப்பது புளிப்பு ஆகாது தெரியுமா, அதனால் கம்மியாக சாப்பிடும். சரி பூரி ஆகாது, உருளைக்கிழங்கு ஆகாது. உருளைக்கிழங்கு கேஸ் ஐட்டம், வெங்காயம் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ம் சரி, ஒன்றும் இல்லை. சரி கைஸ், பானிபூரி 7 பூரி சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, உண்மையிலே கிரேட். உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து கரெக்டான லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பானியா தண்ணியா 2 ஒன்று தான் சரியா. அது வந்து அடியில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குமா. நல்லா இருந்துச்சு, கரெக்டான அளவு. நான் ஏதோ காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டு. ஓகே கைஸ், பார்க்கலாமா நாளைக்கு வீடியோவில்? நைட்டு பார்க்கலாம். நைட்டு அதே சாப்பாடு தான், முட்டை பிரியாணி தான். அப்புறம் நைட்டு டீ தான் சாப்பிட போகிறேன் எப்பவும் போல் சரியா. ரிப்பீட்டாக வந்து கொடுத்து போர் அடிக்கக்கூடாது. ஓகே, இன்றைக்கி பானிபூரியோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்கப்பா.